Hello students, 11th standard business max chapter 6 application of differentiations. அதில் exercise 6.4ல இப்போ நம்ம பார்க்க போகிறது question number 1. Z is equal to ax plus b, z is equal to ax plus b into cy plus d இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இதுக்கு டோ இசட் பை டோ எக்ஸு டோ இசட் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். நம்ம இப்போ என்ன செய்கிறோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். அதனால் இசட்டுக்கு என்ன வரும், டோ இசட் பை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துறதுனால டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது எக்ஸை தவிர மீதி இருக்கிறது எல்லாம் கான்ஸ்டன்ட். அதனால் எக்ஸு சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதில் இங்கே இருக்கிற இந்த சிஒய் ப்ளஸ் டி அப்படிங்கிறதுல எக்ஸுங்கிற டேமே இல்லை. அதனால் இது அப்படியே என்னென்னா கான்ஸ்டன்ட். இதை தனியாக எடுத்துடுறோம். மிச்சம் என்ன இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதை எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்தும் போது ஏஎக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி, பிங்கிறதுக்கு என்ன வரும்னா 0. அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குது, ஏ இருக்குது, சிஒய் ப்ளஸ் டி. இதுதான் டோ இசட் பை டோ எக்ஸ். அடுத்ததாக அதே இசட்டை பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யை பொறுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஃபரன்ஷியேட், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் செய்ய போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எது தோருக்கு இசட், டோ இசட் பை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். அதனால் டோ ஒய் பை டோ ஒய் ஈக்குவல் டு, இப்போ ஒய்யை பொறுத்து செய்கிறதுனால ஒய் டைம் மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யை தவிர மீதி இருக்கிறது எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன இருக்குது, இதில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது இல்லையா, அதில் ஒய்ங்கிற டைமே வரல. அதனால் இது கான்ஸ்டன்ட்டு, இது தனியாக அப்படியே இருக்கட்டும். அப்போ மீதி என்ன இருக்குது, சிஒய் ப்ளஸ் டி இருக்குது இல்லையா, அதில் சி இன்ட்டு ஒய்க்கு என்ன வரும், டிஃபரன்ஷியேஷன் 1ன்னு வரும். டிங்கிறது தனியாக இருக்குது கான்ஸ்டன்ட், அதுக்கு 0 வரும். இப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன வருது அப்படின்னா சி இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இதுதான் டோ இசட் பை டோ ஒய். அவ்வளோதான். ஓகே.